ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிள் 6.1 இருக்கக்கூடிய ப்ரூவ் தட் சம் தான் பார்க்க போகிறோம். என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா சைன் ஸ்கொயர் தீட்டா. ஃபஸ்ட்டு நம்ம LHS எடுத்துக்கிறோம். LHS ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டாவால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணணும். நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும்போது இங்கே எந்த சேஞ்சும் நடக்காது. இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ நம்ம இங்கே அதுக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கிறோம். இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. இப்போ இதிலேருந்து நம்ம tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுக்கிறோம். tan ஸ்கொயர் தீட்டாவை காமனாக வெளியில் எடுத்தால் இங்கே 1 வரும். மைனஸ் இங்கே tan ஸ்கொயர் தீட்டாவை வெளியில் எடுத்தால் மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு மட்டும் வரும். இப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலா தெரியும். சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1. இப்போ நமக்கு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் வேணும். அதனால் சைன் ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே வச்சுட்டு இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டாவை மட்டும் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறோம். அந்த ஃபார்முலாவை இங்கே அப்ளை பண்ணுறோம். tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு RHS. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. எடுத்து எழுதிருங்க. tan ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு tan ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஹென்ஸ் ப்ரூவ்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.